இது ஒரு மைதா அடை. ஒரு 3 பொருள் தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக சுலபமாக ஒரு டிஃபன் அவசரமாக தேவைனாக்கா டக்குன்னு ஒரு ஈஸியான டிஃபன்னா இது. மைதா 1 டம்ளர் ஒரு ஆழாக்கு ஒரு இதை 1/4 கிலோ அளவு வச்சிங்களேன், ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் அரிஞ்சது, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போடலாம். அப்படிலாம் நீங்கள் பார்த்துங்க உங்கள் உப்பு இதுக்கு ஏற்ற மாதிரி. ஈஸியாக சுலபமாக டக்குன்னு செஞ்சிடும் இது. வெறும் மிளகா பொடி போதும் இதுக்கு. எல்லாம் ஒரு கொஞ்சமாக வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மைதா அடை அடிக்கடி நாங்கள் செய்கிற டிஃபன் இது. தண்ணி வந்து நான் ஏற்கனவே போன போஸ்ட்டு ரவா தோசைக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் ஊற்றிங்க, அதுக்கப்புறம் தேவைக்கு ஊற்றுங்க. இது வந்து கட்டி இல்லாமல் கலரணும். அப்படி இனிமேல் கலரை வரலன்னா மைதாவை போட்டு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்க. அதுக்கப்புறம் தேவை தண்ணி ஊற்றி வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கலக்கியாச்சு. மேலும் ஃப்ளேவர் வேணுனாக்கா நீங்கள் எதனாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா முறுமுறுன்னு வேணும்னாக்கா இந்த மைதாவே முருகலாம் வரும் உங்களுக்கு, ரவையும் சேர்த்துக்கலாம். முறுமுறுன்னு வேணும்னாக்கா. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட வேண்டியது தான். ஒரே டைமில் முடிக்கிறாந்தாக்கா நம்ம வந்து 3 தவா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. சொன்ன மாதிரி இது 2 பேருக்கு வரும். மொத்தம் 6 தோசை வருது. இந்த இதில் நான் போட்ட அளவில் வந்து 6 தோசை வரும். 3 ஊற்றியாச்சு, இன்னும் 3க்கு மாவு இருக்குது. நல்லா கொஞ்சம் மிதமாக வேக விடுங்க, மிதமாக ஆற்றி வச்சுங்க. இது ஊற்றுனதும் வேகும் போது வாசனை செம்மையாக இருக்கும் பாருங்கள். பாருங்க, அடியில் ஒட்டாது. முருகலாகவும் வரும், ரவை போடாமே முருகலாக வரும் பாருங்கள்.
நல்லா பாருங்கள், முருகலாகவும் இருக்கும், அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் கடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு அவசர டிஃபன். இது ரெண்டாவது 3 தோசை ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு 3 தோசை ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது 3 தோசை. கரெக்டாக அந்த ஒரு டம்ளர் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்ததில் 6 தோசை வந்துருக்குது. 6 தோசை உங்களுக்கு 2 பேருக்கு போதும். மிளகாப்பொடி, வெல்லம், சட்னி, சாம்பார் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இந்த தோசைக்கு. இது நீங்கள் வந்து உங்களுக்கு மைதா வேணாம்னு நினைச்சீங்கன்னாக்கா சேம் இதே மாதிரி கோதுமை மாவு சத்து மாவுலையும் போட்டுக்கலாம். முருகலாகட்டும். இதுக்கு எங்கிட்ட மீன் குழம்பு இருக்குது, செம்ம காம்பினேஷனு. வெஜிடேரியன்ஸ் வந்து முட்டை குழம்போ இல்லை சேப்பங்கிழங்கு மீன் குழம்போ இல்லை கருணக்கிழங்கு குழம்போ அந்த மாதிரி போட்டு செஞ்சு இதுக்கு காம்பினேஷனாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மீன் குழம்பு ரெடியாக சூடு பண்ணியாச்சு. மிளகாப்பொடியும் ரெடி. சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க. என்னோட செம்மையாக இருப்பாருன்னு பார்க்கறதுக்கு. தோசையோ இல்லை டிஃபனோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கிறாந்தாக்கா நம்ம அந்த சுட சுட தவாவில் இதை தூக்கி நம்ம ஜெகத்துக்கு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சரியான சூடில் குடிக்கிற பக்கத்துக்கு வந்துடும். இது சூப்பரான டிப்ஸ், உங்களுக்கு நோட் பண்ணிங்க.